Hello students, 10th Maths Unit 3 page number 103 இருக்கிற progress check பார்க்கலாம். Question number 1 is x square plus 4x plus 4 a perfect square. அதாவது இந்த கொடுத்திருக்கிற பாலினாமியல் வந்து perfect square ஆனு கேட்குறாங்க. இப்போ கொடுத்திருக்கிற பாலினாமியல் வந்து perfect square ஆனு கண்டுபிடிக்கிறதுக்கு first வந்து நான் கொடுத்திருக்கிற பாலினாமியலை எழுதிட்டேன். இந்த பாலினாமியல் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது அதுக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். இது தானே இதுக்கு ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து இந்த மெத்தடில் இருக்குது. நம்ம வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், a இருக்கிற இடத்துல x இருக்குது, ஸ்கொயர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்து நோ சேஞ்சஸ் அப்படியே எழுதிட்டேன். ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல, ஸோ அது கேப் விட்டுருங்க. ப்ளஸ் b ஸ்கொயர், 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a இருக்கிற இடத்துல x இருக்கா, ப்ளஸ் b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலை நம்ம ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதியாச்சு. ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்களேன். இப்போ 9ன்னு இருக்குது. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதையே நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். 3 ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? அப்போ 9 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சப்போஸ் 8 இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதையே வந்து ஸ்கொயர் நம்பராக எழுத முடியுமா? முடியாது. அப்போ 8 வந்து இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொடுத்துருக்கிற பாலினாமியலை நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சதுன்னா அந்த கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் த வேல்யூ of x in 3 root x equal to 9 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ரூட்டுக்குள்ள x இருக்குது இல்லையா, இந்த x வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிட்டு இதில் இருக்கிற x வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூட் எக்ஸை லெஃப்ட் சைடே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே கூட இருக்குது இல்லையா 3, அதையே நம்ம ரைட் சைடில் கொண்டுட்டு போகலாம். அப்போ ஆல்ரெடி ரைட் சைடில் இருக்கிற 9 எழுதிக்கலாம். இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 3 இங்கே வந்தால் டிவைட் பண்ணும். அப்போ 1 டைம் இங்கே 3 தேர்டு டேபிளில் இங்கே 3 டைம்ஸ் வரும். ஓகே, அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நமக்கு தேவை ரூட் எக்ஸ் வேண்டாம், எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த ரூட் வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ரூட் எக்ஸ் இருக்குது, இதை ஸ்கொயர் எடுத்தோம்னா இது ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். எப்படின்னா இந்த ஸ்கொயர்னா இதை 2 டைம்ஸ் எழுதணும் இல்லையா, ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இந்த ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். இது எப்படி வந்தது அப்படின்னா இது வந்து ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் இல்லையா, அதனால் ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு. ஸ்கொயர் ரூட்னா என்னது? ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு டைம் வெளியில் எடுப்போம் இல்லையா. ஸோ அதனால தான் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, இப்போது அதனால் இங்கே நம்ம 2 சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஸ்கொயர் பண்ணணும்னா இன்னொரு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் வந்துருமா? அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது? 9ன்னு கிடைக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினில் எக்ஸுக்கான வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, தென் question number 3. The square root of 361 x power 4 y power 2 is dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை எழுதியாச்சு. இதுக்கு தானே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து நான் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 361 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்? 19 இன்ட்டு 19 19s ஆர் 361ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம 19 பிரிச்சிடலாம். கூட இருக்கிறது வந்து எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போ ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கலாமா? ஸ்கொயர் ரூட்டுனாலே ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு டைம் வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 19 வெளியில் எடுத்துக்கலாம். தென் எக்ஸ் பவர் 4 ரூட்லேருந்து எப்படி வெளியில் எடுப்பீங்க? இந்த பவர் பாருங்கள் 4 இருக்குது, 4ல் பாதி எவ்வளவு? 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது வேரியபிளை எடுக்கும்போது நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் மாடுலஸ் போட்டு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதையே ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். அப்போ பவரை பாருங்கள் 2 இருக்குது
இருக்குது, 2ல் பாதி எவ்வளவு 1, அப்போ y பவர் 1ன்னு வருமா, அப்போ ரூட்ல இருந்து வெளியில் எடுக்கும்போது y பவர் 1ன்னு வரும், பவர் 1 போட தேவையில்லை, அப்போ y மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு கேட்டுக்கிற கொஸ்டின் இந்த வேல்யூ, அதாவது 361 x பவர் 4 y ஸ்கொயருக்கு தானே ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 19 mod x ஸ்கொயர் y அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ இந்த 361 நான் வந்து 19 சார் அப்படின்னு பிரச்சனை இல்லையா, இதே வந்து ஒரு கிரேட்டர் நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இது எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 361 இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 361க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கணும், அதாவது பாண்ட், இதை பிரிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் முன்னாடி இருக்கிற நம்பர் 3 இருக்குது இல்லையா, 3 வர வரைக்கும் ஸ்கொயர் டேபிள் சொல்லணும், நார்மல் டேபிள் இல்லை ஸ்கொயர் டேபிள் சொல்லணும். 1 1 is 1, 2 2s are 4, 2 2s ஆருங்கிறப்ப 4 அதிகமாயிருது இல்லையா, அப்போ 1 1 is 1 இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த 1 1ங்கிறத நம்ம இங்கே எழுதிட்டு அதோட ஆன்சரை கீழே எழுதிக்கிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, 3லிருந்து 1 சப்ராக்ட் பண்ணுனா 2 வந்துருமா, இந்த 61 அப்படியே கீழே கொண்டு வந்துடணும், ஏன்னா நம்ம போட்டுட்டு இருக்கிறது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த 61 அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த பிளேஸ்ல என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி எழுதிடணும். 1 + 1 எவ்வளவு 2. இப்போ இங்க ஒரு நம்பர் எழுதணும், அதே நம்பரை தான் நம்ம இங்கேயும் எழுதணும். அப்போ இங்க வந்து பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இங்க ஒரு நம்பர் எழுத போறோம் இல்லையா, அப்போ அந்த எழுத போற நம்பர் ஒரு டிஜிட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இங்கேயும் அந்த ஒரு டிஜிட்டை விட்டுருங்க. அப்போ 26 இருக்குதா, அப்போ 2 வந்து எத்தனை டைம்ஸ் போட்டால் 26 வரும், நார்மல் டேபிள் சொல்லுங்க. செகண்ட் டேபிள் எத்தனை டைம் போடலாம், 9 2s are 18 வருது, அப்போ 9 டைம்ஸ் போடலாம் இல்லையா, ஏன்னா 9க்கு மேலே 10 2 டிஜிட் போடக்கூடாது, அப்போ சிங்கிள் டிஜிட் தான் போடணும். அப்போ 9 போட்டு பார்க்கலாமா, அப்போ இங்கே 9 போட்டிங்கன்னா மேலே குவாசன்ட் பிளேஸ்லையும் 9 போடணும். அப்போ இங்கே நம்ம 9 போட்டால் 29 வருமா, அந்த 29ஐயும் நம்ம புதுசாக எழுத நம்பர் 9 தானே, அந்த 9ஆல் தான் இன்ட்டு பண்ணி பார்க்கணும், ஏன்னா அங்கே குவாசன்ட்டில் அதை தான் எழுதுவோம். அப்போ இங்கே எழுதுகிற நம்பரையும் இங்கே எழுதுகிற 9ஐயும் இன்ட்டு பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள், 9 9s are 81, பேலன்ஸ் 8, 2 9s are 18, 26, 261 கரெக்டாக வருது இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், 9ன்னு எழுதிக்கலாம். நம்ம எழுத போகிற 9ஐ இங்கே குவாசன்ட்லேயும் எழுதணும். அப்போது இந்த 29ஐயும் இந்த புதுசாக எழுதுகிற 9ஐயும் இன்ட்டு பண்ணால் 261 வருது. அப்போ ரிமைண்டர் வந்து 0. அப்போ இங்கே நமக்கு குவாசன்ட் பிளேஸில் என்ன கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள், 19 கிடச்சிருக்குது. ஸோ 361க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 19 கிடைக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். நம்ம கிரேட்டர் நம்பர் எது கொடுத்தாலும் இந்த லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 19 mod x ஸ்கொயர் y, இதுதான் வந்து தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் 2abx ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற வேல்யூவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற சம்மை எழுதிட்டு இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பாலினாமியலை பாருங்கள், இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை பாருங்கள், கரெக்டாக அதே ஃபார்மேட்டில் மாற்றி பார்க்கலாம் பாருங்கள். ரூட் ஆஃப் இந்த a ஸ்கொயரை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், அதாவது axன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே இருக்குது இல்லையா, அதனால் ax போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்படி போட்டாலும் இதுவும் சேம் வேல்யூ தான். ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் வரும், எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ப்ளஸ் 2abக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம b ஸ்கொயர் எழுதலாம் பாருங்கள். ப்ளஸ் b ஸ்கொயர் ஆல்ரெடி b ஸ்கொயராக தான் இருக்குது, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணவே வேண்டியதில்லை. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அப்போது இங்கே a இருக்கிற இடத்துல ax இருக்குது, b இருக்கிற இடத்துல b இருக்குது இல்லையா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது 2ab எழுதலாமா, 2 இன்ட்டு a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ax இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, b ஸ்கொயர். அப்போ b இருக்கிற இடத்துல b தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். 2 இன்ட்டு ax இன்ட்டு b மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2abx பார்த்தீங்களா, இங்கே வருது பார்த்தீங்களா, 2abx. ஸோ நம்ம எழுதுனது கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளே இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அப்போது a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, ax இருக்குது, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதணுமா, b a எழுதிட்டோம், b எழுதணும், b இருக்கிற இடத்துல ba தான் இருக்குது.
ஏன்னா இங்கே சொல்லி பாருங்கள் ஃபார்முலாவை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கிற இடத்துல ஏஎக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல பி தான் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்கே ரூட்டு போடணும். இப்போ ரூட்டுக்குள்ளே எந்த நம்பர் இல்லை எந்த வேரியபிளோ இல்லை நம்பரோ 2 டைம்ஸ் பவரில் 2 இருந்ததுன்னு சொன்னால் அதையே ஒரு டைம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ரூட் 3 × 3 இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அதை ஒரு டைம் வெளியில் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் அப்படி தானே நம்ம வெளியில் எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரூட்டுக்குள்ளே பவரில் 2 இருந்ததுன்னா அது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ அதையே நம்ம ஒரு டைம் வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே வேரியபிளாக இருக்கிறதுனால மாடுலஸ் போட்டு எழுதுங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் மாட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுதான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5. இஃப் எ பாலினாமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் வில் பி ரிப்பீட்டட் டேஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ப்ராக்கெட்டில் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்படிங்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கேட்டிருக்கிறாங்க. நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அந்த சம்ம பாருங்க. இப்போ இந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அதை ஸ்கொயரா அதாவது பவரில் 2 வர்ற மாதிரி மாற்ற முடிஞ்சுது இல்லையா. அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குதுன்னு பாருங்க. x + 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, பவரில் 2 இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது. அப்போ இது வந்து ஈவன் நம்பர் தானே. இந்த மாதிரி நம்ம எந்த பாலினாமியல் எடுத்துட்டாலும் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.